ஓம் அமிர்தேஸ்வரியே நமக நம சிவாயாம். ஸோ இன்னைக்கு அருள்மொழிகள் பாகம் 4ல் பெண்களின் ஆன்மீக இயல்பு பற்றி பார்க்கலாம். காலையில் ஒரு 10 மணி இருக்குமாங்க. சில இல்லற பக்தர்கள் எல்லாருமே சேர்ந்து குடும்பத்தோடு ஆசிரமத்துக்கு வராங்க, சரிங்களா? ஸோ அதில் பிள்ளைங்க, அவங்க அம்மா அப்பா எல்லாருமே வராங்க. எல்லாருமே குழந்தைங்க எல்லாமே பள்ளி கல்லூரிகளில் படிக்கக்கூடியவங்க. ஸோ அவங்க எல்லாத்தையுமே அம்மா அரவணைச்சி கட்டி பிடிச்சிட்டு அவங்கள கூட்டிகிட்டு தியான மண்டபத்துக்கு போகிறாங்க. அங்கே உட்காந்து எல்லாருமே பேசுகிறாங்க, அம்மா கூட பேசுகிறாங்க. அம்மா அவங்களுடைய குடும்ப பிரச்சனை எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போது அம்மா கிட்ட ரொம்ப கலந்து ஆலோசித்து பேசிக்கும்போது அவங்களுக்கு எல்லா சுமைகளெல்லாம் மறந்து அந்த தாய் பாசத்தோடையே மிங்கிள் ஆகிட்டாங்க, ரொம்ப அட்டாச் ஆகிட்டாங்க. அப்போ அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு வெள்ளை கட்டி எடுத்துகிட்டு வந்து உடச்சி அதை பிரசாதமாக அங்கே வந்திருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க. ஸோ எல்லாருமே இதை சாப்பிட்டுட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பேச்சு எப்படி ஆகுதுன்னா ஆன்மீகத்தை நோக்கி போகுது. ஸோ ஆன்மீகத்தை நோக்கி போகும்போது அந்த வந்திருந்த பக்தர்களில் முக்கியமாக அதிகமாக வந்திருந்தவங்க பெண்கள் தான். ஸோ அதனால் அம்மா பெண்களை பற்றி பேச ஆரம்பிக்காங்க. என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாமா? ஸோ பெண்கள்னாவே சக்திகள் தான். பெண் ஆண்களை விட பல மிக்கவர்கள்னு சொல்கிறாங்க. கரெக்டு தானேங்க? பெண்கள் ரொம்ப திடமான நம்பிக்கையுடையவர்களாக இருப்பாங்க, தன்னம்பிக்கையுடையவர்களாக இருப்பாங்க, அன்பாக பொறுமையாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய பக்குவமாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் பெண்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு முறை அவள் மன உறுதியை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பெற்று விட்டா அப்படின்னா அவளால் எந்த சக்தியைனாலும் கொண்டு தடுக்க முடியாது, அவளை யாராலும் தோற்கடிக்கவே முடியாது. ஏன்னா பெண் ஒரு விவேகம், ஒரு உறுதி, ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு இது செஞ்சு அப்படின்னா பெர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கக்கூடிய பக்குவம் யார்கிட்ட இருக்குன்னா பெண்கிட்ட இருக்குது அப்படிங்கிறாங்க. இதனால் அவங்க ஆண்களை விட எளிதில் இறை அனுபூதியை பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இயற்கையாகவே பெண்கள் கிட்ட திடம் இல்லாதவர்களாகவும் விட்டு கொடுப்பவர்களாகவும் இருக்கிறதுனால இந்த தன்மை அவங்கள உறுதி இல்லாதவர்களாக ஆக்குறது. ஸோ அதனால் உறுதியற்ற தன்மையை இடைவிடாத மந்திரம் ஜெபம் மூலமாக, கடவுள் நினைவு மூலமாக நம்ம அந்த நினைவுகளை கொண்டு வரலாம், அந்த உறுதி தன்மையை கொண்டு வரலான்னு சொல்கிறாங்க. இது ஆண்கள் கிட்ட பொறுமை இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஒரு குழந்தையை கொடுத்து அவனால் கரெக்டாக வளர்க்க முடியுமா, சரியான முறையில் பொறுமையாக வளர்க்க முடியுமான்னு கேட்டால் இல்லை. அதனால தான் அம்மா பெண்கள் கிட்ட தன்னம்பிக்கை இருக்குது, பொறுமை இருக்குது, அன்பு இருக்குது அப்படின்ட்டு ஆணித்தரமாக சொல்கிறாங்க. ஸோ ஒரு பெண்ணால் இதை செய்ய முடியும், அதற்குரிய பொறுமை அவளிடம் இருக்கிறது. ஆனால் ஒரு ஆணால் சரியான முறையில் ஒரு குழந்தையை வளர்க்க முடியாது. ஏன்னா அவன்கிட்ட பொறுமை அவனிடம் இல்லை. ஆண்கள் பலனை பெறுவதில் அவசரம்தான் காட்டுறாங்கன்னு தவிர பொறுமையாக இருந்து சரியான பக்குவத்தோடு ஒரு குழந்தையை வளர்க்க முடியுமான்னு கேட்டால் இல்லை. ஸோ அதனால் ஆண்கள் கிட்ட பொறுமை இல்லை. ஆண்களிடம் என்ன குணங்கள்லாம் இருக்குது அப்படின்னா, மன உறுதியும் தன்னம்பிக்கையும், இந்த 2 குணங்களும் அவங்கக்கிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. பெரும்பாலானவர்கள் பெண் என்பவள் பிள்ளைகளை பெறவும் அவைகளை வளர்க்கவும் மட்டுமே இருப்பவள் என்று நினைக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் ஆண்கள் அதிகாரம் செய்யவும் ஆளவும் பிறந்தவன் என்று நினைக்கிறார்கள். 2 கருத்துக்களும் தவறானவை. பெண்ணானவள் தனக்குள் மறைந்திருக்கும் ஆண்மை குணங்களான தன்னம்பிக்கை, மன உறுதி முதலியவைகளை வெளிக்கொணர்ந்தால் அவளால் ஆண்களைப் போலவே ஆட்சி நடத்த முடியும். அதேபோல் ஆண்களும் தங்களுக்குள் மறைந்திருக்கும் குணங்களான அன்பு, பொறுமை ஆகிய குணங்களை வெளிக்கொணர்வதன் மூலம் அவர்களாலும் ஒரு தாயைப் போல் அன்போடும் பரிவோடும் நடந்து கொள்ள முடியும். ஒரு ஆண் பொறுமையுடனும் அன்புடனும் நடந்து கொள்ள முயற்சி செய்யும் அதே சமயத்தில் தன்னிடமுள்ள மன உறுதியையும் தன்னம்பிக்கையையும் விட்டு விடாமல் இருக்க வேண்டும். அதேபோல் ஒரு பெண் தன்னம்பிக்கை, மன உறுதி போன்ற குணங்களை வளர்த்து முயற்சியில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பொறுமை, அன்பு அப்படிங்கிறது பெண்கள்கிட்ட இயல்பாகவே இருக்கக்கூடிய குணங்கள், சரிங்களா? ஸோ இதை ஆண்கள் கொஞ்சம் வளர்த்துக்க முயற்சி பண்ணணும். இயல்பாகவே பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய குணங்கள் இதெல்லாம். ஆனால் ஆண்கள்கிட்ட இயல்பாக இருக்கக்கூடிய குணங்கள் தன்னம்பிக்கை, மன உறுதி, இது இயல்பாகவே இருக்கும். ஸோ ஆனால் பெண்கள் தன்னம்பிக்கை, மன உறுதியை கொஞ்சம் வளர்த்துக்க முயற்சி பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது இருக்கும், எல்லாத்துக்கிட்டே எல்லா குணங்கள் இருக்குது. பட் ஆண்கள்கிட்ட இந்த அன்பு, பொறுமையெல்லாம் மறைஞ்சு இருக்குது. அதை அவங்க கொஞ்சம்
வளர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ பெண்கள் வந்து அளவற்ற சக்தியின் இருப்பிடம். ஆன்மீகத்தில் அவர்கள் ஆண்களால் செய்ய முடியாத பல காரியங்களை செய்து முடித்து விடுவார்கள். எனவே பெண்கள் ஆண்களை விட தாழ்ந்தவர்கள் என்று யாரும் நினைக்க வேண்டாம். சரிங்களா? ஸோ பெண் வந்து ஆண்களை விட கீழே தான் இருக்கணும், ஒரு படி கீழே தான் இருக்கணும், ஒரு படி மேலே தான் இருக்கணும் இல்லை. பெண்ணும் ஆணும் ஒன்று தான். சரிங்களா? சமம் தான். இன்றைக்கி சமுதாயத்தில் நிறைய பேர் பெண்ணை வந்து பெண் அடிமைத்தனம் அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அம்மாவே சொல்கிறாங்க, பெண்ணும் ஆணும் எல்லாமே ஒன்று தான். நீ பெண் வந்து கீழே இருக்கணும், ஆண் மேலே இருக்கணும் அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. ரெண்டு பேருமே ஈக்குவல் தான். இங்கே யாரும் தாழ்ந்தவங்கெல்லாம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பெண்கள் தங்கள் உறக்கத்திலிருந்து எழ வேண்டும். அவர்கள் ஆன்மீக விழிப்புணர்வு பெற வேண்டும். அவர்களுக்குள் அளவற்ற ஆன்மீக சக்தி உண்டு. தாங்கள் பலவீனமானவர்கள் அல்ல என்பதை அவர்கள் உணர வேண்டும். அவர்களிடம் அவர்களுடைய ஆளுமையில் 2 மிக சக்தி வாய்ந்த கருவிகள் உள்ளன. ஒன்று அன்பு, மற்றொன்று பொறுமை. இந்த 2 குணங்களாலும் அவர்களால் எதையும் மிக சுலபமாக பெற்றுவிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெண்கள் வந்து ஆன்மீகத்தில் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களாம். ஏன்னா அவங்களுடைய ஆளுமையில் 2 சக்தி இருக்கான். என்னது அப்படின்னா, ஒன்று அன்பு, மற்றொன்று இந்த பொறுமை. இந்த 2மே நம்மளுடைய கருவிகள்னாவே சொல்லலாம். ஏன்னா ஆன்மீகத்தில் முன்னேறதுக்கு கொஞ்சம் பொறுமை அவசியம் இல்லையா? ஸோ அன்பு, இந்த இயல்பாகவே ஊறி போயிருக்கிற இந்த குணங்களை வச்சு நம்ம ஆன்மீகத்தில் முன்னேற முடியும்னு அம்மா சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு ஆணை விட பெண்ணுக்கு இந்த குணங்கள் அதிகமாக இருக்கிறதுனால ஈஸியாக ஆன்மீகத்தில் முன்னேறதுக்கு இது வழிவகுக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ பெண்ணை பற்றி அம்மா அதிகமாக பேசியிருக்காங்க. பெண் வந்து சக்தி வாய்ந்தவா, அவளால் எல்லாமே செய்ய முடியும். ஆண்களை விட அவள் வந்து உயர்ந்தவள் கிடையாது, தாழ்ந்தவள் கிடையாது, ஈக்குவல் தான். பெண் ஆண்களை விட உயர்ந்தவங்களே சொல்லலாம். ஸோ இதுதான் ஓகேவா? ஸோ இங்கே யாரும் தாழ்ந்தவங்க கிடையாது, உயர்ந்தவங்க கிடையாது. அதனால் பெண்ணை வந்து மதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? ஒரு பக்தர் வந்து அம்மா கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். அம்மா, இந்தியர்கள் மேல்நாட்டு நாகரிகத்தை பின்பற்றுகிறார்களே, அது பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு ஒரு பக்தர் அம்மா கிட்ட கேட்குறாங்க. ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி கலாச்சாரம் ரொம்ப ஃபேஷன் அப்படிங்கிற மாதிரி மேல் நாட்டு நாகரிகத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நாகரிகத்தை விட்டு மேல் நாட்டு நாகரிகத்தை ஃபாலோ பண்ணும்போது நம்ம நாட்டு கலாச்சாரத்துலேயும் அது கொஞ்சம் பரவ ஆரம்பிக்கிறது இல்லையா? ஸோ இதை பற்றி நீங்கள் என்னம்மா நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்தர் அம்மா கிட்டே கேட்குறாங்க. அதுக்கு அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அம்மா, இந்தியர்கள் மேல் நாட்டவர்களை பின்பற்ற முயல்வது மிக பரிதாபகரமானதாகும். அது நம் பண்பாடல்ல, அது நமக்கு சொந்தமானதும் அல்ல. ஏன்னா இந்தியர்கள் வந்து ரொம்ப மாடர்ன் அப்படிங்கிற பேரில் பிற நாடை ஃபாலோ பண்ணுறது ஒரு பார்க்க கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. ஏன்னா அது நம்மளுடைய பண்பாடும் கிடையாது, கலாச்சாரம் கிடையாது. நீ ஏன் நமக்கு சொந்தம் இல்லாததை சொந்தமாக்கிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க, சொல்கிறாங்க. மேல்நாட்டு நாகரிகத்தை பின்பற்றி நினைப்பது மிகவும் ஆபத்தான செயல். ஆனால் மேல் நாட்டினர் நம்மை பின்பற்ற முயல்கின்றனர். அவங்க நம்ம நாட்டை ஃபாலோ பண்ணிக்கிறாங்க, நம்ம அவங்க நாட்டை அவங்க நம்மளை அதான் நம்ம ஆன்மீகத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு முன்னேறணும்னு ஆரம்பிக்கிறாங்க, நல்ல ஒரு செயலை ஈடுபடணும்னு ஆரம்பிக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு கெட்டதை நோக்கி கெட்டதுன்னா தவறான ஒரு பாதையை நோக்கி செல்றதுக்கு இது வழிவகுக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க நம்மளை பார்த்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்லதை நோக்கி பார்க்குறாங்க, நீ என்னத்தை பார்க்குற அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் மேல்நாட்டவரை பின்பற்ற விரும்பினால் அவர்களது நல்ல குணங்களை தாங்கள் செய்யும் வேலைகளில் அவர்கள் காட்டும் ஆர்வம், அவர்களுக்கு இருக்கும் புற ஒழுங்கு போன்றவற்றை பின்பற்றுங்கள். ஃபாலோ பண்ணுறீங்க கரெக்டு, பட் அவங்களுக்குள்ள ஒரு சில நல்ல கேரக்டர்லாம் இருக்குது, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஓகே. அதுக்கு பதிலாக அவங்க கண்மூடித்தனமாக பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு பிற விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது தவறுன்னு நம்ம சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாடும் தனக்கென ஒரு பண்பாட்டை கொண்டுள்ளது. அந்த நாட்டின் ஜீவனே அந்த பண்பாட்டை தான் சார்ந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் பண்பாடு காப்பாற்றி பலப்படுத்தப்படாவிட்டால் அந்த நாடு அழிவை சந்திக்க நேரிடும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு நாடுமே தனக்கென ஒரு பண்பாடு இருக்குது.
ஓகேவா? ஸோ அந்த நாட்டோடைய மக்கள் தான் அந்த பண்பாட்டை எல்லாமே உருவாக்கி, கலாச்சாரத்தை உருவாக்கி, பண்பாட்டை பாதுகாத்துட்ருக்காங்க, நம்பி இருக்காங்க, சார்ந்து இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த பண்பாடை காப்பாற்றி வளப்படுத்த அவங்க அந்த இதை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி அது வந்து ஒரு அழிவை நோக்கி சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறாங்க. இதனால தான் இந்தியாவின் பண்பாட்டு பாரம்பரியம் அதன் ஆன்மீகமாகும், இந்தியாவின் ஜீவசக்தி ஆன்மீகமாகும் அப்படிங்கிறாங்க. இந்தியாவிதான் பண்பாட்டுடைய பாரம்பரியமே. அப்போது நம்மளாம் லக்கி இல்லை. ஏன்னா நம்ம ஒரு பண்பாட்டு ஒரு பாரம்பரிய ஆன்மீக சக்தி வாய்ந்த இடத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுதான் ஜீவசக்தி ஆன்மீகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆன்மீகம் அழிந்தால் இந்த நாடே அழிஞ்சிரும். ஓகேவா? ஆன்மீகம் மேல்நாட்டினர் அங்கெல்லாம் வந்து ஆன்மீகம் வந்து குறைவு. இங்கே நம்ம நாட்டில் தான் ஆன்மீகம் வந்து அதிகமாக இருக்குது. அப்போது ஆன்மீக சக்தி வாய்ந்த இடம்னா நம் நாடு தான். அப்போ இங்கே இருக்கிற விஷயங்களை நீ விட்டுட்டு அங்கே பிற உலகியல் விஷயங்களை தேடி நீ போகிறது நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி அம்மா கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம நாட்டை விட்டுட்டு நம்ம நாட்டில் விலை மதிக்க முடியாத விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த விஷயங்கள் உன் கண்ணுக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்கிறாங்க. அதுதான் பெற்றோர்கள் விழிப்புணர்வை அடைய வேண்டும். ஏன்னா ஆன்மீகத்தை பாதுகாக்க வருங்கால தலைமுறையினரை காப்பாற்றுறதுக்கு நம்ம வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும்னு சொல்கிறாங்க. குழந்தைகளின் எதிர்காலம் பெற்றோர்கள் கையில் இருப்பதால் அவர்களால் தான் இதில் ஓரளவுக்கு உதவ முடியும். ஆன்மீக வாழ்வில் உயர்வை பற்றி தங்கள் குழந்தைகள் மனதில் பதிய செய்ய வேண்டும். பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்கு அளிக்கும் மிக விலை மதிப்புள்ள செல்வம் இதுவே ஆகும். பொருட்செல்வம் அழியக்கூடியது, ஆனால் அருட்செல்வம் அழியாமல் நிலை நிற்பது. சரிங்களா? ஸோ நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு விலை மதிப்புள்ள ஒரு பொக்கிஷத்தை கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஆன்மீகத்தை சொல்லி கொடுங்க. சரிங்களா? உலக வாழ்க்கை, உலகத்துக்கு தேவையான விஷயங்களை சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களே பார்த்து நீங்கள் ஆன்மீகத்தை சொல்லி கொடுத்தீங்கன்னாவே அவங்க பிற விஷயங்களை கற்றுப்பாங்க. எது நல்லது எது கெட்டதுன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் ஒரு விதையை போட தான் செய்யணும். நல்ல விதையாக போடுங்க, அவங்க நல்ல விதமாக முளைப்பாங்க. ஓகேவா? அதுதான். திருமண வாழ்வில் சிக்கல்கள் ஏற்படும். ஏன் சிக்கலாகுது? ஏன்னா பொருள் செல்வம் அழியக்கூடிய விஷயங்களை பற்றி நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா திருமண வாழ்க்கையில் சிக்கல்கள் கண்டிப்பாக ஏற்படும் அப்படிங்கிறாங்க. அதன் விளைவாக என்னாகும்? மன கொந்தளிப்பிலிருந்து ஆணையும் பெண்ணையும் ஆன்மீக உண்மைகள் காப்பாற்றும். இன்கேஸ் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டீங்க ஆன்மீக வாழ்க்கைனா என்ன, ஆன்மீகம்னா என்ன, ஸ்பிரிச்சுவல் பாத்தில் எப்படி போகணுங்கிறத சொல்லி கொடுத்துட்டீங்க, ஒரு விதையை நல்ல விதையை போட்டு தூவிட்டீங்க. ஸோ அந்த குழந்தைய நல்ல விதமாக வளர்ந்துட்டுருக்கு இல்லையா? ஆன்மீக பாதையில் வளரும்போது அந்த குழந்தை நாளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் மன சஞ்சலம் ஏற்படும்போது மன கொந்தளிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு அந்த ஆன்மீக உண்மைகள் காப்பாற்றுன்னு சொல்கிறாங்க. ஸோ நாளைக்கு போய் திருமணம் முடிஞ்ச பிறகு நீங்கள் போய் ஒரு குழந்தைக்கு ஆன்மீகத்தை பற்றி சொல்லி கொடுக்க முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதனால தான் நீங்கள் குழந்தைகளை வளர்க்கும் போதே ஆன்மீகத்தை சொல்லி கொடுக்கணும். அப்போ அந்த குழந்தைங்களுக்கு அதுங்களே புரிஞ்சு வளர்ந்துக்குங்க, எது நல்லது எது கெட்டது. நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியது ஒன்று தான், ஆன்மீகத்தை. கடவுளை காமிச்சு கொடுக்கணும். கடவுளை கடவுளை டெய்லி வணங்கு, பிரார்த்தனை பண்ணு, நாம ஜெபம் சொல்லு, கடவுளை நினச்சிட்டே இருன்னு சொல்லி கொடுக்கணும். அந்த இதை சொல்லி கொடுக்க நம்ம ஃபாலோ பண்ண அந்த குழந்தைங்களும் ஃபாலோ பண்ணணும். நாளைக்கு நம்ம அந்த குழந்தைங்களை பற்றி கவலையே பட வேண்டாம். ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் ஊறி போயிடுச்சு ஆன்மீகம் எல்லாமே. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு ஆன்மீக வழியை நோக்கி போயிட்டு இருக்கும். எந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் சண்டை வந்தாலுமே அது ஒரு நல்ல பாதையை தான் தேர்ந்தெடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இன்றைய நவீன வாழ்வில் சர்வ சாதாரணமாகி விட்டன. குழந்தைகளுக்கு சாப்பாடு போடும் போதும் அல்லது தேவையான மற்ற உதவிகளை செய்யும் போதோ அவர்களுக்கு மறக்காமல் ஆன்மீக கருத்துக்களையும் ஒழுக்கங்களையும் கற்றுக் கொடுங்கள். இதை நீங்கள் செய்யாவிட்டால் தாயன்பு தந்தையின் பாசம் என்ற பெயரில் உங்கள் குழந்தைகளை கெடுத்து நாசமாக்கி விடாதீர்கள். ஸோ அதான் அம்மா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் ஒரு அம்மாவா ஒரு அப்பாவாக இருந்து நீங்கள் ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி கொடுத்துக்கலாம். வழிகாட்டியாக இருந்து ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் ஒரு கெட்ட வழியில் நீங்கள் ஆன்மீக உலக வாழ்க்கையில் சம்மந்தமாக ஏதோ ஒரு விஷயங்கள் செய்கிறீங்க, அதை குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கிங்கன்னா அந்த குழந்தைங்களும் கெட்டு நாசமாக தான் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பழங்காலத்தில் மக்கள் தங்களுக்கு ஏதும் துன்பம் வந்துவிட்டால் நாம் அறியாது ஏதோ தவறு செய்துவிட்டோம் என்று எண்ணி கடுமையாக பிரயாச்சித்தம் செய்வார்களாம். இன்னைக்கு
நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு ஏதோ ஒரு டெய்லி லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு ஒன்று நடந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா இது வந்து மாயை தெரியாத வரைக்கும், தெரிஞ்சிட்டுனா ஓகே, அதுலேருந்து அந்த துன்பத்துக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. மாயின்னு என்னன்னே தெரியாமல் உலக வாழ்க்கையில் சிக்கி சின்ன பின்னமாகி அதுதான் உண்மைன்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த துன்பம் வந்து ஒரு கவலையை தான் கொடுக்கும் இல்லையா? ஸோ ஆனால் ஏன் இப்படி நடக்குது, ஏன் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அவங்க அடுத்து ஒரு இன்பத்தை நோக்கி போய்கிட்டே தான் இருப்பாங்க. உலகியல் வாழ்க்கையில் ஒரு இன்பத்தை நோக்கி ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் பழங்காலத்தில் எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா, நமக்கு ஏதோ ஒரு மனசு கஷ்டமாக இருந்தால் கூட, ஒரு துன்பம் வந்துட்டால் கூட, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போலயே, அதனால தான் கடவுள் நம்மளை வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க, நம்ம கடவுளை நினைக்காம இருந்துட்டோமோ, கடவுள் நம்மளுக்கு துன்பத்தை தர மாதிரி நம்ம என்ன செஞ்சோம், கடவுளுக்கு வேறு எதோ செய்யலையா அப்படின்னு சொல்கிற மாதிரி மனசு யோசிக்குமா பழங்காலத்து மக்களுக்கு. இந்த காலத்து மக்களுக்கு அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. கடவுளே இப்படி பண்ணிட்டாரே, ஏன் கடவுள் உனக்கு கண்ணு இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா, அப்படின்ற மாதிரி கேட்குற ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? ஸோ இதுதான். அப்போது நம்ம ஒரு நிமிஷம் கூட விடாமல் இறை சிந்தனையில் இருந்தோம் அப்படின்னா, இறைவன் நம்மளை ஃபுல்லாக பார்த்துட்டே இருப்பார். நம்ம வாழ்க்கைக்கு என்ன வேணும், எது கொடுக்கணும், எந்த நேரத்தில் இது பண்ணால் அவளுக்கு கரெக்டாக அங்கே போவா, இல்லை இது சரியாக நடந்தால் இப்படி ஆயிடுமே, அதனால் இதை கொஞ்சம் டைம் தள்ளி போடலாம் அப்படிங்கிற முதற்கொண்டு எப்போவுமே நம்ம லைஃப்பில் இறை சிந்தனையில் இருக்கும்போது நம்மளுக்கு எந்த ஆபத்தும் நெருங்காது. அப்படி ஆபத்து நெருங்கினாலும் கூட அது இறைவன் விருப்பப்படியே நடக்கிறது, அதுவுமே நல்லதாகவே நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களாம்மா? அதுவுமே இல்லாமல் இந்த காலத்து பசங்கள்லாம், ஸ்கூல் பசங்க முதற்கொண்டு காலேஜ் பசங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காலேஜில் ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டோம், இல்லை லவ் ஃபெயிலியர் ஆகிட்டு, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் துன்பம் வந்துட்டுனா என்ன பண்ணுறாங்க, கல் கடைக்கும் சாராய கடைக்கும் போயிட்டு குடிக்கிறாங்க. ஸோ இல்லைன்னா என்ன பண்ணுறாங்க, போதை மாத்திரைகளை சாப்பிட்றாங்க. இதனால் அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சிக்கல்களை சந்திக்காமல் அங்கிருந்து தப்பிக்க முயல்கிறார்கள். அதாவது ஈஸியாக அதுலேருந்து வெளியில் வரணும். ஒரு மனசு கஷ்டமாயிட்டா, ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகிட்டா, இல்லை எக்ஸாமில் நான் ஃபெயில் ஆகிட்டேன்னா அதுலேருந்து நான் எப்படி வெளியில் வரணும், அதை மறக்கணும் அப்படின்னா டக்குன்னு ஒரு சிகரெட் அடிக்கிறது, டக்குன்னு ஒரு சாராய கடையில் போய் குடிக்கிறது. அப்படி குடிச்சு அப்படின்னா அந்த எண்ணத்துலேருந்து டக்குன்னு வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டு அந்த இதுலேருந்து ரிமூவ் ஆகணுன்ட்டு எஸ்கேப் தான் ஆகணும்னு பார்க்குறாங்க. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அதுக்கடுத்த ஸ்டேஜ் என்ன, லைஃப்னால் இதோட முடியலை, இன்னும் இருக்குது அப்படிங்கிற அந்த பக்கம் இன்னும் அவங்களுக்கு வரலை. அதனால தான் இந்த பரிதாபமான நிலையை இன்றைய வாழ்க்கை அடைந்து விட்டது. இவர்களுக்கும் தாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை தெரியாமல் போய்விட்டது. வாழ்க்கை சிக்கல்களை தவிர்ப்பதற்காக போதைப் பொருட்களில் மாட்டிக்கொண்டு அழிந்து போகிறார்கள். ஸோ போதையினாலேயே இன்றைக்கி நிறைய பேர் அழிஞ்சு நிறைய குடும்பமும் சீரழிது இல்லையா? ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து வாழ்க்கைனா என்னன்னு தெரியலை. தெரியாதவங்க தான் அப்படி பண்ணுறாங்க, தெரிஞ்சவங்க வந்து அப்படி போகிறது இல்லை. ஸோ அதனால் வாழ்க்கைங்கிறது துன்பம்தான். அந்த துன்பத்தையும் இன்பமாக்கணும் அப்படின்னா இறைவன் பாதங்களில் சரணடைந்து என் வாழ்க்கையை உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன் என்று அடிப்பணிந்து போனோம் அப்படின்னா இறைவன் அந்த துன்பத்தையும் இன்பமாக மாற்றி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்த அம்மா என்ன சொல்கிறாங்க, ஒரு முறை ஒரு மனிதன் சாராயம், பிராந்தி, மர்ஜுவானா, கோகேன், ஹெராயின் அல்லது இது போன்ற வேறு போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி விட்டால் அவை அவனை முழுமையாக விழுங்கி விடுகின்றன. நாளடைவில் சாதாரணமான காரியங்கள் செய்வதற்கு கூட அவைகளை சாப்பிடாவிட்டால் முடியாது என்ற நிலைக்கு அவன் ஆளாகி விடுகிறான். ஆரம்பத்தில் இந்த போதைப் பொருட்கள் இன்பம் தருவதாகத்தான் இருக்கின்றன. ஆனால் நாளாக தன்னுடைய சிக்கல்களை மறந்து போகும் அளவுக்கு மேலும் மேலும் அதிகமாக அந்த போதைப் பொருட்களின் துணையை நாடும்போது இந்த இன்பம் தருபவையாக இருப்பதில்லை. பழக்கத்தை ஏற்படுத்திவிடும் தன்மையுள்ள குடியும் போதைப் பொருட்களும் எப்போதும் அதையே நம்பி வாழ வேண்டிய நிலைக்கு ஒருவனை தள்ளிவிடுகின்றன. தண்ணீர், சாப்பாடு போல உடம்பிற்கு ஒரு கட்டாய தேவை. தண்ணீர், சாப்பாடு எப்படி ஒரு உடம்புக்கு தேவையோ அதே போல் அவனுக்கு அந்த பிராந்தி, சிகரெட் எல்லாமே கட்டாய தேவையாக இருக்குது உயிர் வாழ்கிறதுக்கு. ஸோ இந்த குடியும் போதையுமே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு தன் குடும்பத்தை, மனைவி, மக்களை, நண்பர்களை அவன் ஒதுக்கி தள்ளுகிறான். தன் வேலைகளையும் பொறுப்புகளையும் கூட இவைகளை அடைவதற்காக ஒதுக்கி தள்ளுகிறான். இறுதியாக தன்னையே, தன் ஆரோக்கியத்தையே ஒதுக்கி தள்ளிவிடுகிறான். இதன் விளைவால் அவன் உடம்பு கொடிய நோய்வாய்ப்படுகிறது.
இந்த நிலையில் கூட அவன் தன் உடல் நலம் பற்றி கவலை கொள்வதில்லை. போதைப் பொருட்கள் இறுதியாக மூளையை தாக்கி நரம்பு மண்டலத்தை சீர்குலைத்து உடம்பின் மற்ற அமைப்புகளையும் சீர்குலைத்து விடுகின்றன. அத்தகைய போதைப் பொருளை உபயோகிப்பவனுக்கு பிறக்கும் குழந்தை உடல் ஊனத்தோடும் மூளை வளர்ச்சியுமின்றி பிறக்கிறது. எனவே இந்த பரிதாபகரமான நிலை குடும்பத்தில் ஏற்பட்டு விடாமல் பெற்றோர்கள் ஆரம்பத்திலிருந்தே குழந்தைகளை பாதுகாப்போடு கவனமாக வளர்க்க வேண்டும். அவர்கள் சிறுவர்களாக இருக்கும் பொழுதே அவர்களுக்கு தேவையான ஆன்மீக பழக்கங்களை கற்று தர வேண்டும். இவைகளையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வரைக்கும் பார்த்தோம். ஒன்று அடிக்ஷன் ஆகிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அப்படி தானே? இன்றைக்கி நம்ம சாப்பிட்றதுக்கு என்ன தேவை? உணவு, நீர்லாம் தேவை. இது மாதிரி அவனுக்கு அந்த போதைப் பொருட்கள் இருந்தால் தான் அன்றைக்கி உயிர் வாழ முடியும். அந்த மாதிரி ஆயிடுது. ஏன்னா போதை பசி எடுத்துகிட்டே இருக்கு அவனுக்கு. நம்மளுக்கு உணவு பசி எடுக்கிற மாதிரி அவனுக்கு போதை பசி எடுக்க அவனால் எங்கே வெறி பிடிச்ச மாதிரி அலையிறான். குடிக்கலை அப்படின்னா அன்றைக்கி டே ஃபுல்லாகவே அவனுக்கு ஏதோ மாதிரி இருக்குது. என்னமோ அவனால் ஒரு ஸ்டெப் கூட மூவ் ஆக முடியலை, சிந்திக்க முடியலை, செயலாற்ற முடியலை. அப்போ அவனுக்கு தேவை ஏதோ ஒன்று வாயில் ஊற்றணும், குடிக்கணும். அந்த ட்ரிங்க் பண்ணால் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியுங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இது நாளாக அந்த குடும்பம் அவன் மட்டுமா பாதிக்கும், அந்த குடும்பமே பாதிக்குது. இதுக்கு மூல காரணம் யார் அப்படிங்காங்கன்னா தாய் தந்தை. ஏன்னா குடும்பத்தில் ஒரு குழந்தைய வளர்க்கணும் அப்படின்னா ஆன்மீகத்தை கரெக்டான முறையில் ஒரு குழந்தைக்கு போதிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் நல்ல முறையில் வாழுங்க. குழந்தைங்களை விட ஃபஸ்ட்டு நீங்கள் நல்ல முறையில் வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்களும் அவங்கள பார்த்து திருந்துவாங்க. நீங்களே ஏனோ தோனன் வாழ்ந்துட்டு குடும்பத்துக்கு ஒழுங்காக ரன் பண்ணாமல் ஏதோ அங்கே இங்கே எப்படியோ கடனை வாங்கி எப்படியோ ஒப்பேத்திட்டு இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து தான் உங்கள் குழந்தைங்களும் அப்படி பழக்கத்துக்கு வரும். சரிங்களா? நீங்கள் மாறினீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்களும் மாறும். அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான். நீங்கள் ஆன்மீகத்தில் வர உங்கள் குழந்தைங்களை வரும். உங்கள் குழந்தைங்களுக்கு ஆன்மீக சிந்தனைகளை ஊட்டுங்க. உங்கள் குழந்தைங்களை நல்ல முறையில் வளர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. ஓகேவா? நல்ல பழக்கத்திற்கு காரணம் முளைக்கும் போதே அதை கிள்ளி விட்டு அதை கரெக்டான முறையில் வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த பெண்கள், அந்த பெண் பக்தர்கள் நிறைய உட்காந்துருந்தாங்க இல்லையா? அம்மா கிட்ட அப்போது ஒருவர் அம்மா கிட்டே கேட்காங்க, அம்மா உங்களுக்கு தருவதற்காக பருப்பு வடை கொண்டு வந்திருக்கேன். அது அவ்வளோ கொஞ்சம் நல்லாலாம் இல்லை அம்மா, இருந்தாலும் நான் கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்தர் கேட்காங்க, பணியோடு கேட்காங்க. அதுக்கு அம்மா சிரிச்சிட்டு, சாப்பிடுகிறேன். குழந்தைகள் பக்தியோடு என்ன கொண்டு வந்தாலும் அம்மாவிற்கு அது மிகவும் பிடிக்கும். அது விஷயமாக இருந்தாலும் கள்ளங்கபட இல்லாதவர்கள் கைப்படும் போதே அது அமுதமாகவும் தூய்மையாகவும் ஆகிவிடும் என்றார் அம்மா. பக்தை தன்னுடைய கைப்பையில் இருந்து ஒரு பாத்திரத்தை எடுத்து கொடுத்தார். அம்மா அந்த பாத்திரத்தின் மூடியை திறந்து அதிலிருந்து ஒரு வடையை எடுத்து பாதியை பிட்டு வாயில் போட்டுக்கொண்டார். முகம் முழுவதும் நிறைந்த புன்னகையுடன் அந்த பக்தியை பார்த்தபடி, நன்றாக இருக்கிறது என்றார். பிறகு தன் கையில் வைத்திருந்த மீதி பாதியை எடுத்து அந்த பக்தையின் வாயில் ஊட்டினார். அதை சாப்பிட்ட பக்தையின் கண்களில் அளவில்லாத மகிழ்ச்சியால் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. பிறகு அந்த பாத்திரத்தில் இருந்த வடைகள் ஒவ்வொன்றாக எடுத்து அங்கு அமர்ந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் அம்மா தமது கரத்தால் வாயில் ஊட்டினார். நம்மளும் வாயை திறந்து வச்சுக்கோ, அம்மா நம்ம வாயிலையும் போடுவாங்க வடை. சூப்பராக இருக்குல்ல? நல்லா சாப்பிட்டுட்டு இதை கேட்கலாம். நல்லா வச்சு சாப்பிடுங்க. நெக்ஸ்ட்டு, எல்லா பக்தர்களுக்கும் ஊட்டிய பிறகு அம்மாவின் கையில் ஒரு பருப்பு வடை மீதி இருந்தது. அம்மா அதை இரண்டாக பிச்சு அந்த பக்தையின் வாயில் ஒரு துண்டை ஊட்டினார். மற்றொன்று துண்டை அவர் கையில் கொடுத்து குறும்பு புன்னகையோடு, மகளே, நீ இப்போது உன் கையால் அம்மாவிற்கு ஊட்டிவிடு என்று கூறி அந்த பக்தையின் முன் வாயை திறந்து காட்டினார். இதை கண்ட பக்தைக்கு தன் சுயநினைவே மறந்து போய்விட்டது. தான் கனவுலகில் இருக்கிறோமோ அல்லது வேறு எந்த உலகத்துக்காகவது போய்விட்டோமோ என்று ஆனந்த மயக்கத்தில் தடுமாறினர். அத்தகைய ஆச்சரியமும் அளவில்லாத மகிழ்ச்சியும் அவர் முகத்தில் பொங்கின. அம்மாவின் வாயில் அந்த துண்டை ஊட்டியதும் அவரால் தன் கண்கள் பொழிந்த ஆனந்த கண்ணீரை அடக்க முடியவில்லை. அம்மாவுக்கு ஊட்டிய பிறகு தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள இயலாமல் கீழே உட்கார்ந்தபடி ஒரு குழந்தையைப் போல தேம்பி தேம்பி அழுதார். பார்த்தீங்களா? அப்பா, அம்மா
அந்த பக்தை வீட்டில் வச்சு வடை சுடும்போது நினச்சிருக்காங்க, அம்மாவுக்கு நம்ம ஊட்டினா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அம்மா அதை அறியாமையே இருப்பாங்க. அதை அறிந்த அம்மா பக்தையே என்னோட வாயிலையும் அந்த வடையை ஊட்டி விடன்னு சொல்லி விடும்போது காட்டும்போது அந்த அவங்களுக்கு நம்ம கனவுலகத்தில் தான் இருக்காமா இல்லை இது நிஜமாக தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதை அவங்க வாயில் அம்மா போட்டு சமைச்சு சாப்பிடும்போது இவங்களுக்கு தேம்பி தேம்பி அழுகிறாங்க. அம்மா முடியலம்மா அப்படி ஆனந்த கண்ணீர் கொட்டுது, அவங்களுக்கு தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. ஸோ கண்ணீர் வடித்தபடியே அந்த பக்தை அம்மாவிடம் கூறினார், இதை தயாரிக்கும் போது என் கைகளால் இதை அம்மாவுக்கு ஊட்ட வேண்டும் என்று ஆசையோடு தயாரித்தேன். அம்மா நீங்கள் எனக்கும் எல்லோருக்கும் ஊட்டிய போது என்னுடைய அந்த ஆசை மிகவும் அதிகமாகிவிட்டது. அம்மா என் உள் மனதில் இருந்த பெரிய ஆசையை நிறைவேற்றி விட்டீர்கள். அந்த பெண்மணி தன்னுடைய ஆனந்த கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை. தேம்பியபடி எல்லாம் அறிகின்ற அன்னையிடம் எனும் பாடலை பாடினார். ஸோ அம்மா கிட்ட அந்த பெண்மணி தேம்பி தேம்பி அழுது ஒரு பாடலை பாடுறாங்க. எல்லாம் அறிகின்ற அன்னையிடம் ஒன்றுமே சொல்லிட தேவையில்லை. கூடவே நடந்ததெல்லாம் மர்மமாக செயல்கள் அனைத்தையும் காணுகின்றான். உள்ளத்தின் எண்ணங்கள் அத்தனையும் ஆதிபராசக்தி காணுகின்றாள். அன்னை அறியாமல் ஒன்றுமே நாம் ஒருபோதும் செய்திட வழியும் இல்லை. ஆதிபராசக்தி அன்னை என்றும் எப்போதும் கூடவே வாழுகின்றாள். சத்திய சுரூபத்தை என்றுமே நாம் ஆனந்தமாய் போற்றி பாடிடுவோம். மற்ற பக்தர்களும் எப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தை அந்த பக்தை பாட பின் அமர்ந்திருந்த பக்தர்கள் எல்லாமே சேர்ந்து பாடுறாங்க. இதோடு இந்த டாபிக் முடியுது. அடுத்த டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓம் அமிர்தேஸ்வரியே நமக. நம சிவாயா.